ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் ஆண்டவருங்க சொல்ல பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தேவனா இருக்கிறேன். சாதாரணமா இல்ல, நான் உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு. நீங்கள் நானும் யார் தெரியுமா? தேவ பிள்ளையில அப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்பாவுக்கு ஜனமா இருக்கிறோம். ஆமேன். அவர் நமக்கு பிதாவாய், அவருக்கு நமக்கு தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனாய் இருப்பேன் மாத்திரம் விடாம அடுத்து என்ன சொல்றாரு? உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா. எகிப்தியர் உங்க மேல சுமத்தின சுமைகளை நீக்கி நான் என்ன பண்ண, உங்களை விடுவிப்பேன். தெய்வ பிள்ளைல என்னென்ன காரியத்தில் நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. எகிப்தில் 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் சுமைகளை சுமந்தாங்களாம். அடிமைகளை காணப்பட்டாங்க, விடுவிப்பார் இல்லாமல் காணப்பட்டாங்க, ஆலோட்டிகளுமே அவங்க மிகவும் ஒடுக்கப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைகளை எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சாங்க. ஆனால் கர்த்தர் மோசையை கொண்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்தார் அல்லவா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்க, சிக்கி கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சுமைகளை பாரங்களை சுமந்து கொண்டீங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு காலவெளியில் பரிசுத்தவன் திட்டமாய் நம்மோட பேசுறாரு, நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனங்களை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றாரு, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். உங்களை சுற்றில சத்துருக்கள் இருக்கிறாங்க. எப்போ இவன் கெட்டு போவான், எப்போ இவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யலாம், எப்போ இவன் நாசமா போவான் அப்படின்னு சத்துரு அப்படியே உங்களுக்கு விரோதமாக பார்த்து கொண்டிருக்கானா, பயப்படாங்க. என் தாவீது சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவரே ஆமேன் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல் நீர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிப்பீர். அல்லேலூயா. தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. அவரே உங்களை விடுவிக்கிற கர்த்தர், கொடுமையான மனுஷனுக்கு தப்புவிக்கிற கர்த்தர், உங்களுக்கு விரோதமாக எழும்புகளுக்கு மேலே உங்களை உயர்த்தி கனப்படுத்துகிற கர்த்தர். எவ்வளோ நல்ல ஆண்டர் பாருங்க, எவ்வளோ அழகாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போது நீங்கள் என்ன காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு எப்படிப்பட்ட பாரங்களை சுமந்திருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 28வது வசனம் கூட வாசிங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. யார் கையிலிருந்து? சத்துருவன் கையிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, இக்கட்டுகளுக்கு விடுவிக்கிற தேவன். எப்படிப்பட்ட இக்கட்டில் மாட்டிட்டு இருக்கிறீங்க? பிரதாரத்துலேருந்து வெளியே வர முடியல, அந்த கடன் பிரச்சனை வெளியே வர முடியல, அந்த ஆமேன் பிரிவினிலேருந்து வெளியே வர முடியல, வரல அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியல, அந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியல, அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரல, அந்த சோர்வுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. எப்படிப்பட்ட இக்கட்டில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கீங்க தெரியல, சிக்கி கொண்டிருக்கீங்க தெரியல. தேவ பிள்ளைல, இன்றைக்கு கர்த்தர் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் சத்துரு பார்த்து பயப்படாதீங்க, இக்கட்டுகளை பார்த்து பயப்படாதீங்க, நீங்கள் சுமக்கிற பாரங்களை பார்த்து பயப்படாதீங்க. அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை விடுவிக்கிற கர்த்தர் அப்பா. ஆமென் ஆண்டவரே. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பீனா. நீர் எங்கள் தேவனா, எங்கள் பிதாவாய். ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஜனங்களாக எங்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரே எங்களை விடுவிக்க நீங்கள் எவ்வளோ அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. ஒரு பாவத்தில், சாபத்தில், ஆண்டவர் வியாதியில், அக்கிரமங்களில், ஆண்டவரே மக்க சோதர கடனில், எப்படிப்பட்ட காரியங்களை சத்துருவின் கையில் இக்கட்டுகளை இங்கே சிக்கி கொண்டு இருப்பார்களா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாகவே சொன்ன போல இவரை விடுவித்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை விடுவிப்பார். தைரியமாக போங்க. God bless you.